ஹிந்தி திரையுலகின் பிரம்மாண்ட காவியம் முகல்-ஏ ஆசம் 1960ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெளியானது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஜப் பியார் கியா தோ டர்னா கியா என்ற பாடலுக்கு மிக அதிகமாக செலவுகள் செய்யப்பட்டன. இசையமைப்பாளர் நௌஷத் அலி இந்த பாடலுக்காக காட்டிய அர்ப்பணிப்பு வியக்கத்தக்கது. பாடலாசிரியர் ஷகீல் படாயுனி எழுதிய 105 சரணங்களை நௌஷத் நிராகரித்தார். 106வது முறை உருவான வரிகளும் இசையமைப்பும் திருப்தி அளித்த பின்னரே இந்த பாடல் இறுதி செய்யப்பட்டது. 6 நிமிடங்கள் 16 வினாடிகள் கொண்டதாக இந்த பாடல் அமைந்தது. இயக்குனர் கே. ஆசிஃப் இந்த படத்தை உருவாக்க 16 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். இந்த பாடலை படமாக்க மட்டும் மும்பை ஸ்டுடியோவில் ஷீஷ் மஹல், கண்ணாடி அரண்மனை போன்ற ஒரு பிரம்மாண்டமான செட் அமைக்கப்பட்டது. அன்றைய காலத்திலேயே இதற்காக சுமார் 1 கோடி ரூபாய் செலவிடப்பட்டது. அந்த காலத்தில் இந்த காலம் அந்த 1 கோடி ரூபாய் எவ்வளவு மதிப்பு சற்று கணக்கு வைத்து பாருங்கள். இது இந்திய திரை வரலாற்றிலேயே ஒரு பாடலுக்கு செலவழிக்கப்பட்ட மிக பெரிய தொகையாக கருதப்படுகிறது. இசைக்குயில் லதா மங்கேஷ்கர் இந்த பாடலுக்கு தனது வசீகர குரலால் உயிர் கொடுத்தார். அக்காலத்தில் நவீன தொழில்நுட்பங்கள் இல்லாததால் அரண்மனைக்குள் பாடுவது போன்ற எதிரொலி எக்கோ விளைவை உருவாக்க ஸ்டுடியோவின் குளியலறையில் நின்று லதாவை பாடச் சொன்னார் நௌஷாத். இன்றும் அந்த தத்ரூபமான ஒலி ரசிகர்களை வியப்பில் ஆழ்த்துகிறது. பதுமை போன்ற அழகிய நடிகை மதுபாலா கனமான நகைகள் மற்றும் சங்கிலிகளை அணிந்து இந்த பாடலில் ஆடிய நடனம் காலத்தால் அழியாதது. பேரரசர் அக்பரின் அதிகாரத்திற்கு முன்னால் சற்றும் அச்சமின்றி தனது காதலை வெளிப்படுத்தும் அவரது முகபாவனைகள் இப்பாடலை ஒரு காட்சி காவியமாக மாற்றியது. ஆர்கே புரொடக்ஷன்ஸ், ராஜ் கபூர் புரொடக்ஷன்ஸின் ஆணிவேரான பிருத்திவிராஜ் கபூர் தான் மன்னராக அரியணையில் வீற்றிருப்பார். 65 ஆண்டுகளை கடந்தும் இந்த பாடல் இன்றும் காதல் மற்றும் சுதந்திரத்தின் அடையாளமாக திகழ்கிறது.